மனநல வளர்ச்சி குன்றிய குழந்தைகளின் ஆற்றலை திறமைகளை வெளிப்படுத்தும் வகையில் 2024ஆம் ஆண்டு விருதளிப்பு விழா மிக விமரிசையாக நடத்தப்பட்டது. ஸ்ரம்பான் பண்டாஸ்ரீ சண்டாயான் மெட்ரிக்ஸ் குளோபல் பள்ளி ஆடிட்டோரியத்தில் காலை 10 முதல் நண்பகல் 1 மணி வரை ஷைன் சைல்ட் தெரப்பி மையத்தின் மனநல வளர்ச்சி குன்றிய குழந்தைகளின் விருது வழங்கும் நிகழ்வு இசை கச்சேரியுடன் நடைபெற்றது. கடவுளின் அன்பு குழந்தைகளாக போற்றப்படும் இக்குழந்தைகளுக்கு கல்வி அறிவை கற்றுத்தரப்படுவதோடு பல தரப்பட்ட உடற்பயிற்சிகள் மூலம் அவர்களின் ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கும் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் உதவும் என்று ஷைன் சைல்ட் தெரப்பி சென்டர் குழந்தைகள் மையத்தின் தலைமை நிர்வாக இயக்குனர் டாக்டர் சரஸ்வதி சுப்பிரமணியம் நம்பிக்கையுடன் தெரிவித்தார். ஸ்ரம்பான் 2 ஹைட்ஸ், சத்யா ஆலாம் ஆகிய 2 மனநல வளர்ச்சி குன்றிய குழந்தை மையங்களை சேர்ந்த 48க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இந்த நிகழ்வில் பங்கெடுத்துக் கொண்டு நாங்களும் நம்பிக்கை நட்சத்திரங்கள்தான் என்பதை பெற்றோர்களுக்கு மெய்ப்பித்து காட்டினர் என்று அவர் குறிப்பிட்டார். மனநல வளர்ச்சி குன்றிய நிலையில் உள்ள குழந்தைகளின் ஆர்வத்தை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு செயல்படுத்தும் நோக்கத்தில் முதல் முறையாக நடத்தப்பட்ட 2024ஆம் ஆண்டுக்கான விருதளிப்பு விழா குழந்தைகளிடம் பெரும் மாற்றத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளதாக அவர் கூறினார். மனநல வளர்ச்சி குன்றிய குழந்தைகளிடம் அன்பு, அரவணைப்பு அடிப்படையாக கொண்டு மேன்மையான முறையில் பயிற்சிகளை ஆசிரியர்கள் வழங்கி வருவதை சுட்டிக்காட்டிய ஷைன் சைல்ட் தெரப்பி சென்டர் இயக்குனர் டாக்டர் சரஸ்வதி, பெற்றோர்களின் ஆதரவும் ஒத்துழைப்பும் தொடர்ந்து கிடைத்து வருவதால் கடந்த ஆண்டு குழந்தைகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் சிறப்பாக நடத்தப்பட்டது என்று மேலும் தெரிவித்தார். ஹாய், என் பேர் டாக்டர் சரஸ்வதி. இது என்னோட ஷைன் சைல்ட் தெரப்பி சென்டரோட கான்சர்ட் அண்ட் அவார்ட் செரமனி. ஃபர்ஸ்ட் இந்த இயர் நாங்கள் இதை செய்கிறோம். போனாட்டி ஸ்பாட்ஸ் டே செஞ்சோம், அதுவும் ஃபர்ஸ்ட்டு தான். அதே மாதிரி இதுவும் எங்களுக்கு ஃபர்ஸ்டான ஸ்பாட் அவார்ட் செரமனி. ஸோ இதனால் என்ன பேரண்ட்ஸ்க்கு நாங்கள் சொல்லுன்றோன்னா, அவங்களுக்கு இருக்கிற டேலண்ட்டை நாங்கள் வெளியாக்கணும். சில பேரண்ட்ஸ் இவங்களுக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்கான்னு கூட அவங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு. ஸோ இதனால் அவங்களுக்கு அவ்வளோ டேலண்ட் இருக்குன்னு அவங்களுக்கு நாங்கள் தெரிய வச்சோம். சுமார் ஒரு 38 பிள்ளைங்க கலந்துக்கிட்டாங்க. பெற்றோர்கள், அவங்க உறவினர்கள், அந்த மாதிரி நிறைய பேரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. இதை நாங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் நாங்கள் செய்வோம். அதுதான் எங்களோட பெரிய லட்சியமே. இன்னும் மேலும் நிறையா ப்ரோக்ராம் அந்த மாதிரி நாங்கள் யோசித்து வச்சுருக்கோம். ஸோ இது சக்ஸஸ் ஆகிறதுக்கு என் ஷைன் சைல்ட் தெரப்பி சென்டரோட டீமோட நான் இதை வெற்றிகரமாக முடிப்பேன். இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் ஃபேஷன் ஷோ செஞ்சோம். அப்புறம் பேச்சு போட்டி இருந்துச்சு, டான்ஸ் இருந்துச்சு, அப்புறம் அவார்ட் செரமனி இருந்துச்சு. இந்த டான்ஸ், இந்த மாதிரி நிகழ்ச்சினால, இந்த பெர்ஃபார்மன்ஸ்னால பெற்றோர்கள் கண்ணால் நாங்கள் பார்த்தது என்னென்னா, இவங்களுக்கு என்னென்ன முடியும், என்னென்ன முடியாதுன்னு அவங்களோட இதில் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதை தெரிஞ்சு நாங்கள் மேலும் இந்த நிகழ்ச்சியை வேறு மாதிரியும் நாங்கள் இன்னும் நல்லா கொண்டு போவோம். ரொம்ப நன்றி.